ஏற்கனவே ஜெல்லாயிடுச்சு நீங்க எங்க ஜெல்லாயிடுச்சு 2024 இப்போ முடிஞ்சு 1.5 வருஷம் கூட ஆகல நாடாளுமன்ற தேர்தலில். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி, முந்தானேத்தி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகி. பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? அது ஒரு முக்கிய தலைவர். என்ன ராகுல் காந்தியோட நெருக்கமா? அது நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் நோபடி. 20 நாட்கள் எம்பி. யார் வேலை செய்தது? திமுக. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அவங்க 2 பேர் பேசுறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாங்கன்னா விசில் சத்தெல்லாம் போய் ஊத வேண்டியதானே. ஏன் இங்க உட்காந்துருக்காரு? அமித்ஷா அவர்கள் சொன்னதே தான். அதாவது பாஜக தரப்புல 20, அவங்க ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கை சொன்னாங்க. திமுக கூட்டணி என்ன ஆனிச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, காட்டுங்க, நிரூபிச்சுட்டு போங்க. எல்லா கட்சியிலையும் பிஎல்ஏ இருக்கான்னு சொல்றீங்களே, எங்க கட்சியிலையும் இருக்கான், காட்டுங்களேன். கிராஸ் ரூட்ல ஸ்ட்ராங்கா இல்லாத கட்சி காங்கிரஸ் சொல்றீங்களா? நீங்களே விமர்சனம் பண்றீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் மயிலாடுதுறை விக்கி அவர்கள். சார் வணக்கம். அமித்ஷா அவர்கள் சென்னை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே மோடி அவர்கள் வந்திருந்தாரு கடந்த மாதம். இப்ப அமித்ஷா அவர்கள் வரப்போறாருன்னு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி பலமாயிருச்சுன்னு பாக்குறீங்களா? அதே வேளையில திமுக கூட்டணிங்கிறது பார்க்கும்போது இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத சூழல் தான் இருக்கு. எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அமித்ஷாவோ மோடியோ தொடர்ந்து தேர்தல் வந்துட்டுனா நிச்சயமா வர செய்வாங்க. அவங்க வர்றது ஒரு முறையும் திமுக கூட்டணிக்கு அது சாதகமாகத்தான் இருக்கும். ஏன்னா கடந்த கடங்களில் அமித்ஷா போய் பேசிய வரலாறுகள்லாம் என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பீகாரில் போய் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பீகாரிகளை அடித்து கொடுமை பண்ணுறாங்கன்னு பேசினார் அமித்ஷா. அதே போல் ஒடிசாவில் போய் பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுகிறாரு. ஆனால் தமிழ்நாடு மக்கள் வட இந்தியர்களை போல அல்ல. வட இந்தியாவில் நீங்கள் பண்ணுற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா இது பெரியாரின் மண். தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் பகுத்தறிவை விதைத்திருக்கிறார். ஸோ அதனால் எல்லாத்தையும் இங்கே வந்து பகுத்தறிந்து பேசுகிற ஆற்றல் சாதாரண டீ கடையில் போய் நீங்கள் உட்காந்து பேசுனீங்களா கூட அவன் 1/2 மணி நேரம் அரசியல் பேசுவான். ஸோ அந்த அளவுக்கான அரசியல் தெளிவு அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு பெற்ற மண்ணாக இருக்கிறதுனால இங்கே அது எடுபடாது. இன்னொன்று என்ன சொன்னீங்க, இந்தியா கூட்டணி வலுவடைந்து விட்டத சிக்கலாக இருக்கா அப்படின்னு. என்டிஏ கூட்டணி வலுவடைந்துட்டு அப்படின்னு சொன்னீங்க. என்டிஏ கூட்டணி யார் புதுசாக இருக்கா? நான் கேட்குற கேள்வி. 2021 என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கா? அதான் கேள்வி. அன்னைக்கு அவசரமாக மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்ததுனால கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரு மேடையில் ஏற்றணுன்ற நோக்கத்தோடு அன்னைக்கு அவசர கதியாக உடனடியாக அன்புமணி ராமதாஸ் போய் சந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி, அதுக்கடுத்து டிடிவி தினகரன், இப்படி தான் நடக்குது. அப்போ 2021 அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக இன்னைக்கு 2ஆ இருக்கு. அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக. அன்னைக்கு 2021 அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்னைக்கு யார் கூட்டணியில் இருக்குன்னே தெரியல. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ டிடிவி தினகரனோட வாக்கு சதவீதம் 2021 என்ன, 2024 என்னங்கிறத பார்க்கணும். 0.24%. 1% இருந்தவர் 0.24 அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டார். இன்னொன்று, அவர் இன்னைக்கு அதிமுகவோட யாரை வீழ்த்தணும், யார் துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னாரோ அவர்களோடய போய் சேர்ந்திருக்கிறனால அந்த அவருடைய கட்சியில் இருந்த பல நிர்வாகிகள் இன்னைக்கு வெளியேறிட்டாங்க. அங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள், அதனால அவர் சொல்லலாம் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் சொல்லலாம் அம்மாவின் பிள்ளைகள் தான் சொல்லலாம். அப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறது யாரு? அன்னைக்கு 2021 ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட இல்லையே. அப்ப நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவர் தான். அதிமுகவிற்கு அங்கே கணிசமான செல்வாக்கு இருந்தது. வைத்தியலிங்கம் அவர்கள் இருந்தபோது சரி, காமராஜ் அவர்கள் இருந்தபோது சரி, ஓஎஸ் மணியன் இருக்கும்போது சரி, டிடிவி தினகரன் அங்கே இருந்து வரும் பொழுது அதிமுகவுக்கு சிறிய சேதாரம் ஏற்பட்டது. தஞ்சாவூர்ல ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். திருவாரூர்னு பார்த்தா காமராஜ் ஜெயிச்சாரு. மயிலாடுதுறைன்னு பார்த்தா நாகப்பட்டினம் அல்லது மயிலாடுதுறை ஓஎஸ் மணியன் ஜெயிச்சாரு. இப்போ அமமுக அங்க போகும்போது அது ஒரு பலம் தானே உங்களுக்கு? நிச்சயமா கிடையாதுங்கிற. நீங்க சொன்ன 2021 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில காமராஜ் போட்டிட்டாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் 2000 ஓட்டு தான் வாங்கினாரு. அதே போல நன்னிலம் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில ஓஎஸ் மணியும் போட்டிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டிடிவி தினகரனோட வேட்பாளர் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரோடய சரண்டர் ஆனாங்க. அதே மாதிரி ஒரு தொகுதியில் நான் சொல்ல முடியும். இப்போ ஒரத்தநாட்டில் அண்ணன் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைஞ்சிட்டார். 3 தொகுதிகளை மட்டும்தான் போன முறை திமுக இழந்தது. நன்னிலம், வேதாரண்யம், ஒரத்தநாடு. இப்போ நன்னிலம் 4300 ஓட்டில் தான் தோத்தமே தவிர பெரிய மார்ஜின் இல்லை. ஊழல் பண்ணதுனால பருப்பு ஊழல் காமராஜ்னு இன்னும் பேசப்பட்டு தான் இருக்குது. மணல் மாஃபியாவாக அங்கே பழைய மணல் கொள்ளைகளை நடத்தியது யார், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாருன்னா உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். இன்னைக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் மெஜாரிட்டியான சமூகம் அவருக்கு எதிராகத்தான் இருக்குது.
அவர் மன்னார்குடியிலேருந்து வந்து நன்னிலத்தில் போட்டிக்கிறார். அவர் நன்னிலத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. நன்னிலத்தில் சொந்த வீடு கூட இல்லை. அவரை சந்திக்கணும்னா மன்னார்குடி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி நிலையில தான் நன்னிலம் இருக்குது. இந்த முறை நிச்சயமாக நன்னிலத்தில் வின் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதே போல் ஓஎஸ் மணியனுக்கு எதிரான அலையும் வேதாரண்யத்தில் இருக்குது. போன தடவை வந்து உட்கட்சியில் இருந்த பூசல்கள் சார். ஓஎஸ் மணியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கஜா புயல் அப்பவே நம்ம பார்த்திருப்போம். பயங்கர எதிர்வலை அவருக்கு இருந்தது. அதை உட்கட்சி மக்களை சந்திக்க முடியாம இருந்தது. ஆனா அவர் திரும்ப ஜெயிச்சாரு. அதுதான் காரணம் சொல்றேன். அது உட்கட்சி பூசல். அது என்னன்னா திமுகவில் கொடுத்த வேட்பாளர்னால அங்கே ஏற்பட்ட உட்கட்சி பூசல்ல தான் அந்த வாய்ப்பு பறிபோனதுன்னு ஏற்கனவே விசாரணைகள் எல்லாம் தெரிஞ்சு நிர்வாகிகளை கூப்பிட்டு தமிழக முதல்வரை கண்டிச்சிருக்கிறார். வேதரத்னத்தை சொல்றீங்க? இல்ல நடந்திருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே திமுக இருந்து வெளியேறி திருப்பி திமுக வந்ததுனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அதிருப்தியில கழகத்துல இருந்தவர்கள். இப்ப விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தா அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. நீங்க சொல்றீங்க அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. நீங்க சொல்றீங்க ஓட் பர்சன்டேஜ் வச்சே சொல்றீங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னதே தான். அவங்க 20, நாங்க அதாவது பாஜக தரப்புல 20, அவங்க ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கை சொன்னாங்க. நாங்க ஒரு 40% மேல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மை இல்லைன்னு வச்சுக்கலாம்னு வைங்க. திமுக கூட்டணி என்ன ஆனிச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு திமுக கூட்டணில இருந்து யார் வெளியே போனார்? அந்த மொமெண்ட் யார் வெளியில போயிருக்கா? இன்னைக்கு திமுக கூட்டணி யாராவது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் வெளியில போயிருக்கா? விசிகா வெளியில போயிருக்கா? 2 கம்யூனிஸ்டுகள் வெளியில போயிருக்காங்களா? யார் வெளியில போயிருக்கா? இன்னைக்கு புதுதாக வந்த கூட்டணி கட்சிகள் தான் அதிகம். நீங்க மக்கள் நீதி மையம் போன தடவை தனியா நின்னாங்க. இந்த தடவை எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. போன தடவை தமிழ் அன்சாரி அதிமுக கூட்டணியில் இருந்தார். இன்னைக்கு எங்களோட இருக்காரு. போன தடவை அண்ணன் கருணாஸ் அதிமுக கூட்டணியில் இருந்தார். இன்னைக்கு எங்களோட இருக்காரு. அப்ப இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எஸ்டிபிஏ போன தடவை யாரோட இருந்தது? இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அப்போ எஸ்டிபி அதிமுக விட்டு விலகுச்சா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியில் தான் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணி கட்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு கட்சி கூட வெளியில் போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், வெளியேறிட்டோம்னு அவங்க சொல்லலை. ஆனால் இருக்காங்களாங்கிறதையும் அவங்க இன்னும் சொல்லலை. இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் இது எங்களுக்கு பாசிச சக்திகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் இருக்கும். கொள்கை உறுதியோடு இருக்கும். சீட்டுகள்லாம் அடுத்த பேச்சு. இங்கே அதுக்கான இடமே இல்லைன்ட்டார். காங்கிரஸ்ல 1-2 தரப்பினர் பேசுவதை வச்சுட்டு நீங்க பேசலாம். ஆனா காங்கிரஸோட தேசிய தலைமை என்ன சொல்லுச்சு? நாங்க எல்லாருமே எம்பிக்கள் பேசுறவங்க பேசட்டும். நான் சொல்றேன் எல்லாருன்னா மாணிக்கத்தக்கம், ஜோதிமணி, வேற யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? ஒரு முக்கிய தலைவர். ராகுல் காந்தியோட நெருக்கமாக. அது நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் நோபடி. சாதாரண ஒரு ஆள். அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா ஒத்துக்குமா? சரி, நான் திமுகவின் செய்தி தொடர்பாளர். எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. மயிலாடுதுறை தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது, திமுக தான் போட்டியிடணும்னு நான் நினைப்பேன். ஏன் எங்களோட மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எங்கள் மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள அத்தனை திமுக கட்சிக்காரர்களும் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எம்பியை விட்டு கொடுத்துருக்கோம். போன முறை ராமலிங்கம் அவர்கள் எம்பி, இந்த முறை சுதா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தடவை சுதா அவர்கள் எம்பியா இருக்காங்க. இந்த முறை நாங்கள் மயிலாடுதுறையில் நாங்கள் தான் நிற்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அதை நான் பகிரமாக பதிவு பண்ணுவேன். ஆனால் எங்கள் தலைவர் கூப்பிட்டு மயிலாடுதுறையில் கூட்டணி கட்சி தான் சொல்லிட்டா அதை வேலை பார்த்து வெற்றி பெற வைக்கிற இயக்கம் திமுக. ஏன்னா கும்மிடிப்பூண்டியிலேருந்து சுதா அவர்கள் வந்தாங்க. கடைசி நாளில் வேட்பாளர் அறிவித்தது காங்கிரஸ். 20 நாட்கள் எம்பி. யார் வேலை செய்தது? திமுக. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். விசில் சத்தங்கிறாரு. விசில் சத்தம்னா போய் ஊத வேண்டியதானே? ஏன் இங்கே உட்காந்துருக்காரு? போய் ஊதுங்கிறான். விசில் சத்தமாக கேட்குதோ, அது சவுங்கியாக கேட்குதோ, போய் ஊத வேண்டியது வேலைன்னா போய் ஊதலாம். யாரும் இங்கே தடுக்கலை. இந்த கூட்டணி பெற்ற முதல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 50% மேலே வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எலெக்ஷனில் 2000க்கு அப்புறம் நடந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். 2019 அது சாத்தியமானுச்சு. அப்போ கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல் இருந்தது. அதே வேளையில் அதிமுக கூட்டணியில் பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு திரும்ப போய் சேர்ந்தப்போ அது ஒத்து வரல. தர்மபுரியிலேயே அவர் ஜெயிக்கலை. செந்தில்குமார்கிட்ட அவர் தோத்துட்டாரு. பாஜகவும் அதே தான். அது வரைக்கும் காமராஜ், நீங்கள் சொன்ன காமராஜ் ஊழல்வாதினாங்க. எடப்பாடி அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அந்த கூட்டணி ஜெல்லாகவே இல்லை அந்த டைம்ல. அதனால தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப அதே தானே விசிகாவும் காங்கிரஸும் நேத்து எங்களோட எந்த கட்சி ஜெல்லாவும் நான் தான் கேக்குறேன். 2024 எஸ்.எஸ். பாலாஜி செல்வ பெருந்தகையை விமர்சனம் பண்றாரு. ஏங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. நான் தான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி திமுக விமர்சனம் பண்ணுது. ஏதோ ஒரு பாயிண்ட். ஏன் சார் பல விஷயங்களை சொல்றாங்க. வேங்கை விஷயத்தை சொல்றாங்க. திமுக விமர்சனம் பண்ணாங்களா? பண்ணாங்க சார். ஆட்சியை விமர்சனம் பண்ணாங்க தானே. அதெல்லாம் நீங்க பழைய கதை. இப்ப இன்னைக்கு பேசுங்க. இன்னைக்கு நிலைமைப்படி திமுக எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம், இல்ல திமுக கூட்டணி விட்டு வெளியே இருக்கிறோம். ஒரு கட்சி சொல்லிச்சா? இல்ல. ஆனா உங்களோட கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு இல்ல. அதுதான் முக்கியமான விஷயமே. ஏற்கனவே ஜெல்லாயிடுச்சு. நீங்க எங்க ஜெல்லாயிடுச்சு? 2024 இப்போ முடிஞ்சு 1.5 வருஷம் கூட ஆகல. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசினார் அண்ணாமலை? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி. பேசுனது பாஜக.
அப்புறம் இப்போ ஜெல் ஆகிட்டீங்களா? முந்தானேத்தி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகி, காலில் விழுந்தா ஆட்சிக்கு வந்த எங்கள் சின்னம்மா தயவுனால் தான் நீ முதல்வர் ஆன சொன்னது டிடிவி. ஜெல் ஆகிட்டீங்களா? எங்கே ஜெல்லானீங்க? கீழே கட்சி தொண்டர்லாம் ஜெல் ஆகிட்டானா? ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி 20 ஆண்டுகளாக தொடருது, அடிமட்டம் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு கும்பகோணத்துல மேயராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இருக்கார். இன்னும் பல மாவட்டங்கள்ல உள்ளாட்சிகளில் பங்கீடு கொடுத்துருக்கோம். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. விசிகாவை சார்ந்தவர்கள் நகராட்சி சேர்மனாக இருக்காங்க, பேரூராட்சி சேர்மனாக இருக்காங்க, எல்லா மேயரா கூட இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் திமுக கூட்டணி அடிப்படை உள்ளாட்சி வரைக்கும் ஜெல்லா இருக்குது. நீங்க எங்கேயுமே விமர்சனத்துக்கு வெளியீடு இல்லை. இவங்க கட்சியில இருந்த எல்லாம் செதறி போனதை அள்ளி ஒரு தட்டுல போட்டு வச்சுட்டு இந்த பாருங்க கூட்டணின்னு மோடிக்கிட்ட காமிச்சு ஏமாத்துறீங்க, அவ்வளவுதான். இவ்வளவு ஃபார்மிடபிளான அலைன்ஸ்ன்னு சொல்றீங்க. 2004 வெற்றி, 2009 சில தொகுதிகளை இழந்தாலும் வெற்றி பெற்றாங்க. 2014 படுதோல்வி, 2 பேர் தனியா நின்று. 19 மிகப்பெரிய வெற்றி, 24 மிகப்பெரிய வெற்றி. அப்படி இருந்தும் கூட ராகுல் அவர்கள் இன்னும் ஒரு முடிவெடுக்காம இருக்கக்கூடிய காரணம் என்ன? இல்ல, அவருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், அவருக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருக்கலாம், அவர் முடிவெடுக்கணும். அவர் எங்கள்கிட்ட என்ன சொல்றாரு, 1 மாசமா நாங்க பேசுறோம், குழு அமைச்சிட்டாங்க. எப்பொழுதுமே திமுக பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதியில தான் குழுவே அமைப்பாங்க. அது நேரத்தையும் நாங்கள் வந்து ஐடிவிகளை எடுத்து போட்டிருந்தோம். பிப்ரவரியில் 11, பிப்ரவரி போன 2026 21 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 தான் குழுவே அமைச்சோம். அப்போ காலம் இருக்கிறது, அதுக்கான வேலைகளை செய்வோம். அதுக்கு முன்னாடி எங்கள் தொகுதியில் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்குங்கிற திமுகவின் கணக்கு இருக்குது. அதில் நாங்கள் போட்டியிட போகிற தொகுதி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலைகளும் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு தான் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச போகிறோமே தவிர உடனே நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்கிறதுக்கு இங்கே இடமில்லை. ஏன்னா இங்கே திமுக தான் தலைமை. திமுகவோட கொள்கை என்ன? மாநிலத்தில் அந்த மத்தியில் சுய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அவ்வளோதான். மாநிலத்தில் நாங்கள் தான். அதில் ஏற்கனவே எங்கள் தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ராஜகண்ணப்பன் நேற்று கூட சொல்லிட்டாரு. நீங்கள் RS பாரதி அவர்களும் சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் அப்படி பேசினாதான் அது காங்கிரஸ்னு போயிட்டாரு, அவ்வளோதான். யாரோ 2 பேர் காங்கிரஸில் பேசிட்டு இருக்காங்கனால ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது பேசினாரா? 18 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ராஜேஷ்குமார் சொல்லி, ராஜேஷ்குமார் மட்டும் கருத்து பதிவு பண்ணாரு. அதுக்கடுத்து ஒரு தடவை சொன்னாரு, அதுக்கு பிறகு சொல்லலை. அப்ப நானே கேட்கிறேன், அது வந்து யாரோ சில நபர்கள் பேசுகிற 2-3 விஷயத்தை வச்சு அதான் இந்த டிலே டாக்டிக்ஸ் வந்து பீகார்ல ஒத்து வரவே இல்லை. அங்கே இதே மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க ஒரு வேட்பாளரை போட்டாங்க, அதுக்கப்புறம் அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. வேட்புமனு திரும்ப பெற சொன்னாங்க, ஜெல்லாகவே இல்லை. கடைசியில் பார்த்தா கடந்த முறை 100 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்ச அந்த மகா கட்பந்தன் கூட்டணி இந்த டைம் எதிர்க்கட்சியாக வந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒரு நிலைமை வராதா? நிச்சயமே இல்லைங்கிற நான் தான் சொல்கிறேன். ஏன்னா ராஜகண்ணப்பன் சொல்றாரு, ஒருவர் இருவர் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியில் சில பேர் உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை சொன்ன பாசம் அதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 1967 கதையெல்லாம் சொல்றாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் இங்க ஜெயிச்சுதான் அப்படின்னு எங்க தலைமையின் முடிவுக்காக வெயிட் பண்றோம். அதே மாதிரி ராகுல் காந்தி அவரது முடிவுக்காக அவங்க கட்சி வெயிட் பண்றாங்க. முடிவுகளை அறிவிக்கிட்டோம். இன்னைய வரைக்கும் கூட்டணி, அவ்வளவுதான். செல்வ பிறந்தகை அதான் சொல்லிட்டு கூட்டணியில தான் இருக்கணும். ஆனா நீங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, நாங்க திருப்பி அடிப்போங்கிறாரு. கை சின்னத்துக்கு மேற்குல வந்து மதுரை மேற்குல வந்து ஒட்டுறாரு, நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஒட்டுனா இளைஞர் காங்கிரஸ் தான் ஒட்டுச்சுங்கிறாரு. அப்ப இதெல்லாம் பேசும்போது திமுகவில் இருக்கிற கட்சி தொண்டனை கட்டுப்படுத்த முடியாது. தலைமை எங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கலாம், தொண்டர்களோட ஆதங்கத்தை எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து உண்மையாக ப்ராக்டிகாலிட்டி. நாங்கள் பூத்து கமிட்டிக்கு போட்டு காட்டுவோன்னாரு மாணிக்கம் தாக்கூர். போட்ட வேண்டியதுன்னு கூப்பிடுங்க. BLA 2 காங்கிரஸின் மதுரை மேற்கு மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட BLA 2 காட்டுங்க, நிரூபிச்சுட்டு போங்க. எல்லா கட்சியிலையும் BLA 2 இருக்கான்னு சொல்றீங்களே, எங்க கட்சியிலையும் இருக்கான், காட்டுங்களேன். கிராஸ் ரூட்ல ஸ்ட்ராங்கா இல்லாத கட்சி காங்கிரஸ்னு சொல்றீங்களா? நீங்களே விமர்சனம் பண்ணல. இல்ல, நான் விமர்சனம் பண்ணல, அவர் சொன்னதுக்கு பதில் நான் சொல்றேன். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு சொன்னதை நானே திருப்பி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். இருக்குன்னா பவரை காட்டுங்க. எல்லா கட்சிக்கும் இருக்கு. திமுகவின் அதிகாரப்பூர்வ BLA 2க்கள் எத்தனாயிரம் பேருங்கிறது மாநில அளவில் எல்லாருக்கும் தெரியும். அதே போல அதிமுகவில் இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் பாஜகவும் சொல்லுது, ஏன் நேற்று வந்த தாவேக்காவும் சொல்லுது, இவ்வளவு பேர் இருக்காங்க. பட் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்ட BLA 2க்கள் தான் பூத்துக்குள்ளே போய் உட்கார முடியும். அப்போ அது இருந்தால் கூட்டம் போட்டு காட்டுங்க. உங்கள் எல்லா கட்சியுமே ஒரு தேர்தல் வரும்போது மாநாடு எதுக்கு போகிறாங்க? தன்னோட பலத்தை காட்டி சீட்டுகளில் பேரம் பேசுறதுக்கு தான். அப்போ தன்னுடைய பலத்தை காட்டணும்னா காட்ட வேண்டியது காங்கிரஸோட கடமை. நீங்க சொல்றதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் கூட நான் கேட்கிறேன். இன்பதுரை அவர்கள் எம்பியும் சொல்லியிருந்தார், அதிமுக MP. காங்கிரஸ் தானா வெளியேறணும்னு திமுக நினைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்களும் அது வலு சேர்க்கிற மாதிரி தானே? நான் அப்படி சொல்லலை. காங்கிரஸுக்கான நிலைப்பாட்டை இங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் எடுக்க முடியாது. எப்பொழுதுமே அது தேசிய தலைமை தான். அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு ராகுல் கார்கே, சோனியா காந்தி அவர்கள் இவங்க முடிவு தான். ஸோ தேசிய தலைவர் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான். இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த புதிதாக 70 மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்களை மாற்றிருக்காங்க. அவங்க எல்லாம் ராகுல் காந்தி அவர்களை இன்னைக்கு கார்கே அவர்களை சந்தித்து பேச இருக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் நடக்குது. அவங்க கட்சியிலும் கருத்து கேட்பு இருக்கும். இப்போ எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் கூப்பிட்டு மாவட்ட செயலர் என்ன பண்ணலான்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க கட்சியிலையும் இருக்கும். ஸோ இப்போ எங்கள் கட்சியில் சில தொகுதிகள் இந்த தடவை காங்கிரஸ் வேணாம் தலைவரே, நாங்கள் போட்டிடுறோம்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க இந்த தொகுதியெல்லாம் வேணாம், இந்த தொகுதியில் போட்டிடுறோம். அப்போ கருத்து பரிமாற்றம் எல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்கிற விஷயம்தான். அட் த எண்ட் பேசி கூட்டணியை முடிவு பண்ண வேண்டியது தலைவர்கள் தான். இங்கே பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தக்கரோ இல்லை இந்த விக்கியோ இல்லை வேற யாரோ கிடையாது. தலைவர் அறிவிச்சிட்டாருன்னா அங்கே யாராக இருந்தாலும் சரி, யார் ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரி, வேலை செய்வது திமுக கூட்டணியின் கடமை. அதை திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் செய்யும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.